எம்ஜிஆர் ஸ்கூல்ல இருந்து பேசுறோம் சார். டோட்டலி வந்து இந்த ஸ்கூல்ல வந்து 90 பசங்க, 90 பசங்கள்ல 37 பசங்க தான் பாஸ் ஆயிருக்காங்க. மீதி உள்ள 47 பசங்க மேல ஃபெயில் ஆயிருக்காங்க. அது ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க 10 பேர் தான். பட் 4 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க 37 பேருக்கு மேல இருக்காங்க சார். ஸ்கூல்ல வந்து நாங்க கேட்டா ஒரு ஆக்ஷன் சொல்ல மாட்டாங்க. ரீவேல்யூவேஷன் போடணுன்றாங்க, நெட்வொர்க் ஸ்டோர்ன்றாங்க, என்ன இன்னொரு டைம் கொடுங்கன்றாங்க. எத்தனை நாள் நாங்க டைம் கொடுக்க முடியும்? என் பசங்களை ஒவ்வொரு நாளும் நாங்க காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்குது. அவன் பயந்துட்டு இவன் ஏதாவது பண்ணிடுவானா, அவன் தப்பு பண்ணிடுவானா, ஏதாவது என் பசங்களுக்கு ஆயிருமான்னு எங்களுக்கு பயமா இருக்குது. ஆனா ஸ்கூல்ல அதுக்குள்ள ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. எந்த ஒரு ஆக்ஷன் கேட்டா எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு தான் சொல்றாங்க. ஃபீஸ் கட்டினது நான் எம்ஜிஆர் அரசு தான் ஃபீஸ் கட்டினேன். ஆனா ஹெட் ஆபீஸ்க்கு வாங்கன்றாங்க. எனக்கு என்ன கதைன்னு தெரியல. நீங்க தான் சார், மீடியா தான் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. இது முழுக்கி டீச்சர்ஸ் ப்ராப்ளம் தான். சிபிஎஸ்சியா மாத்தி 4 வருஷம் தான் ஆகுது. 4 வருஷமா 3 வருஷம் தான் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சியா மாத்தி ஃபர்ஸ்ட் போர்டு எக்ஸாம் எழுதுறது இந்த டீம் தான். ஆனா இப்ப செகண்ட் போர்டு எக்ஸாம் +2க்கு வந்திருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் போது மேம் சொன்னது என்னன்னா, எல்லாருக்கும் பயப்படாதீங்க, எல்லாரையும் பாஸ் பண்ணி காமிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா செகண்ட் போர்டு எக்ஸாம் எழுதும் போது டோட்டலா இத்தனை ஸ்டூடெண்ட் ஃபெயில் ஆயிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம் 100% கிடையாது. ஏன்னா எல்லா பசங்களும் நல்லா படிச்ச பசங்க தான். யாரும் நல்லா படிக்காது, சேட்டை பண்ணுவாங்க. சேட்டை பண்ற பசங்க படிக்காம போயிடுமா? கிடையாது. நல்லா படிச்ச பசங்க தான். வேற ஸ்கூல்ல இருந்து மாறி இங்க வந்த பசங்களும் இருக்காங்க. அதுக்குள்ள ப்ரூஃபும் எங்கள்கிட்ட இருக்குது. நல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த பசங்களும் இருக்கிறாங்க. எப்படி இந்த எக்ஸாம் 4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆவாங்கன்னு எங்களுக்கு கேட்டா எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு பசங்க வேதனையில் இருக்காங்க, இவ்வளவு பேரண்ட் வேதனையில் இருக்காங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லாம இன்னைக்கு வாங்க, நாளைக்கு வாங்க, கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இதுல ஒரு 10 பசங்களுக்கு மேல கிளாஸ் பிரெயின் வாஷ் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும். அவங்களுக்கு ஜூன் 10ஆம் தேதி எக்ஸாம், 11ஆம் 20ஆம் தேதி ரிசல்ட் கட்டும். அவங்க லைஃப் சேஞ்ச் ஆயிட்டு போயிடுவாங்க. மீதி பசங்க லைஃப் என்ன பண்றது? எங்களுக்கு மீடியா ஒரு இஷ்யூ. இதுக்கு ஒரு மீடியா தான் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். எங்களுக்கு வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் வர வைங்க. இதுக்கு சிபிஎஸ்சின்றாங்க. சிபிஎஸ்சிக்கு உள்ள எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருக்காங்களான்னு தெரியல. மெட்ரிக்ஸ் டீச்சர்ஸ் தான் நடத்துறாங்க. மெட்ரிக்ஸ் டீச்சர்ஸ் எப்படி சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் எடுக்க முடியும்? அந்த அளவுக்கு அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா? அதெல்லாம் நீங்க எங்களுக்கு செக் பண்ணி சொல்லுங்க. மீடியா எங்களுக்கு, நீங்க மீடியா மட்டும் தான் சார் சப்போர்ட் பண்ணும். பசங்களோட நீங்க கேட்டுக்கங்க. பசங்க லைஃப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. 1 இயர்லயே சிபிஎஸ்சிக்கு 3 பிரின்சிபல் மாத்திட்டாங்க. இது எங்க நாங்க போய் சொல்றது? இப்ப நாங்க கேட்டா எல்லாரும் ஹெட் ஆபீஸ் போங்கன்றாங்க. நாங்க ஏன் ஹெட் ஆபீஸ் போகணும்? ஃபீஸ் கட்டுறது இங்க தானே. ஒரு 2 நாள் லேட் ஆனா பேரண்ட் போன் வருது, பசங்க ரோட்ல நிக்க வைக்கிறாங்க, கிளாஸ்ல நிக்க வைக்கிறாங்க, வெளில நிக்க வைக்கிறாங்க. அப்ப பண்ண போது ஹெட் ஆபீஸ் வந்து பாத்துச்சு. இல்ல நீங்க தானே ஸ்கூல்ல தானே, நீங்க தானே மேனேஜ்மெண்ட் தானே பண்ணீங்க. மேனேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு பேசணும். இங்க வர சொல்லுங்க மேனேஜ்மெண்ட். ஸ்டூடெண்டோட கதையும் கேளுங்க. ஸ்டூடெண்ட் உங்களுக்கு கிளாஸ் எப்படி எடுத்தாங்க, என்ன மாதிரி எஜுகேஷன் கிளாஸ் எடுத்தாங்க, அதை சொல்லுங்க. ஒரு டீச்சர் கிளாஸ்க்கே வரல, வந்தா கூட உட்காந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா கிளாஸ் எடுத்து பாக்குறீங்க. இப்போ இவங்க படிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க. அது கூட அவங்க வந்து நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்படி இப்படின்னு ரீசன் எல்லாம் சொல்றாங்க. இதுதான் நடக்குது. அவங்க இங்கேயும் வர மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே சிபிஎஸ்சியா மாறும் போதே எனக்கு டிசி கொடுங்கன்னு நான் 2 வாட்டி ஸ்கூல்ல வந்து நான் பேசியிருக்கேன். ஆனா இல்ல மேம், நாங்க சிபிஎஸ்சி எஜுகேஷன் டீச்சர்ஸ் தான் போட்டிருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பசங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு 2 வாட்டி என்னை டிசி வாங்க விடல. இன்னைக்கு என் பையனோட லைஃப் நான் கெடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கு முழுக்க காரணம் இந்த ஸ்கூல் தான். எப்படி நம்ம ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அதுவே அவங்க செய்யல. அப்ப என்ன ஸ்கூல் ரன் பண்றாங்க? ஒரு 2 நாள் டைம் கேட்டா கூட ஃபீஸ் கட்ட டைம் கொடுக்கறது இல்லை. அவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க. அழுதுட்டே கவர்மெண்ட் போயிட்டு நான் ஸ்கூலை விட்டு. பசங்க இன்னைக்கு எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா மார்க் வரல. ஃபெயில் ஆகிறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. ஒரு 2 பேர் ஃபெயில் ஆகலாம், 4 பேர் ஃபெயில் ஆகலாம். 40 பேர் 45 பேர் ஃபெயில் ஆகுவாங்களா? அப்ப என்ன ரன் பண்றாங்க ஸ்கூல்ல? இவங்க யாரு பொறுப்பேற்றுக்கிறது? பசங்க நாளைக்கு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களா, இல்ல எங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா? ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆன பேரண்ட் தனித்தனியா கூப்பிட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து அது போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அது வேற விஷயம். அதை அவங்க திங்க் பண்ணணும். ஒரு சப்ஜெக்ட் போனது தான். சர்டிபிகேட்ல வந்து அந்த இல்லன்றது இல்லதானே. நீங்க எங்க போனாலும் ஃபெயிலா